Family pension means a regular monthly amount payable by the employer to a person belonging to the family of a deceased employee. So tax treatment வந்து it is taxable under the head income from other sources after allowing standard deduction. So standard deduction இங்க என்னன்னா 1/3 of such pension or 15,000. மினிமம் இது ரெண்டுத்துல எது மினிமமோ இது வந்து ஓல்டு ரிஜிம்ல 15,000, கரண்ட் டிஃபால்ட் டாக்ஸ் ரிஜிம்ல வந்து 25,000. அதே மாதிரி ரிலீஃப் இஸ் அவைலபிள் ஆன் த அரியர்ஸ் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் ரிசீவ்ட் பை த ஃபேமிலி மெம்பர் இன் கேஸ் ஆஃப் அரியர்ஸ் ஆர் அட்வான்ஸ் சேலரி. இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். ஃபேமிலி பென்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தான் ஜாயின் பண்றாங்க. ஸோ இப்போ இருக்கணும் இது எல்லாமே ரெஸ்டர் ஆல் இன்க்ளூடடு. இது எல்லாமே வந்து பார்ட் ஆஃப் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இதான் மெஜாரிட்டி ஐட்டம். இதுக்கு மேலே ஏதாவது இருந்ததுன்னா ஆட் பண்ணலாம். அதே மாதிரி ஃபேமிலி பென்ஷனும் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ ஃபேமிலி பென்ஷன்ன்றது வந்து 1/3 ஆஃப் த ஃபேமிலி ஆர் வந்து 15,000. இப்போ நியூ ரெஜிம்ல இதே 1/3 ஆர் 25,000 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ illustration 115 பாருங்க. Sundar வந்து died on 31st July 2024 while being in central government service. In terms of rules governing a service, his widow Mrs. Sundar is paid with a family pension of rupees 10,000 per month and a dearness allowance of 40% thereof. State whether the amount of family pension is accessible in her hands and if so, under what heads of income. Can she claim any relief or deduction on such receipt? Compute taxable income for the assessment year 2025-6 and the tax thereon. See, எப்போ இறந்து போறாரு? 31/07/2024 இறந்து போறாரு. என்ன மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் அவருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ இந்த விடோ வந்து சுந்தர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட மிஸ்ஸஸ் சுந்தருக்கு டைடு. விடோ சுந்தருக்கு வந்து எவ்வளவு பே பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேமிலி பென்ஷன் 10,000 per month பே பண்றாங்க. டியர்னஸ் அலவன்ஸ் எவ்வளோனா 40%. இப்போ என்ன கேட்குறாங்க, இதை வந்து amount of family pension வந்து is accessible in the hands and if so எந்த head of incomeல பண்ணணும், ஏதாவது ரிலீஃப் அவங்களால கிளைம் பண்ணிக்க முடியுமா அப்படிலாம் கேட்குறாங்க இல்லையா. ஸோ அசஸ்மெண்ட் இயர் 25-26க்கு கேட்குறாங்க. இப்போ பாருங்க, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் தான் இது கேட்டகரைஸ் ஆகும். எவ்வளோ இன்கம் ஒரு மாசத்துக்கு? 10,000 ரூபாய் பர் மந்த்துக்கு ஆகுறது. அதை தவிர டியர்னஸ் அலவன்ஸ் ஒரு 40%. டியர்னஸ் அலவன்ஸ் 40%னா 10,000ல 40% எவ்வளோ? 4,000. அப்போ கிட்டத்தட்ட 10,000 plus 4,000 எப்போலேருந்து அவங்க வாங்குறாங்க அக்ஷயா? இந்த ஃபேமிலி பென்ஷன் எப்போலேருந்து வாங்குறாங்க?
31st ஜூலைக்கு அப்புறத்துலேருந்து வாங்குறாங்க. இறந்ததுக்கு அப்புறம் தானே பென்ஷன் வாங்குவாங்கல்ல. இப்போ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப், மார்ச் 8 monthsக்கு வாங்குறாங்க. யாரு? மிஸ்டர் சுந்தர். சுந்தர் இஸ் ரிசீவிங் pension from 1st August 2024 to 31st March 2025. அப்போ எவ்வளோ கணக்கு வருது? 8 months வருது. ஸோ 8 months வரும்போது 14,000 into 8 எவ்வளோ? 1,12,000 பென்ஷன் வாங்குறாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இதில் எவ்வளோ படிச்சிருக்கோம் கிளாஸ்ல? சொல்லுங்க ஆயிஷா. கிளாஸ் படி என்ன ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் நம்மளது? கரெக்ட். இங்கே போடுறேன்டா. 1/3 of pension or 15,000. ஓல்ட் ரிஜிம், நியூ ரிஜிம் ரெண்டுத்துல பார்க்கலாம். ஓல்ட் ரிஜிம்ல நியூ ரிஜிம் so income from other sources 1,12,000 less standard deduction எவ்வளோன்னா minimum of the following என்ன? 1/3 of the pension. அடுத்தது statutory limit. so 1/3 of the pension எவ்வளோ? 1 this divided by 3. statutory limit என்னடா ஓல்டுல அஸ்வினி? 15,000. கரெக்டா? இதுல அதே மாதிரி இதுல என்ன கண்ணா statutory limit default regime இதுல minimum of the following என்ன அஸ்வினி? ஓல்ட் ரிஜிம்ல அதுல இது 15,000, இது 25,000. ஸோ இதுவும் இதையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா இந்த அமௌண்ட் தான் டோட்டல் இன்கம். சரியா? டாக்ஸ் ஒன் அபோவ் நில். ஏன்னா இதோட லிமிட் என்னன்னா அப் டு 3 lakhs வரைக்கும் நில் ஆக்சுவலா. ஓகேவா? அப் டு 3 lakhs வரைக்கும் நில். அதனால டாக்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. இதுதான் வந்து இல்லஸ்ட்ரேஷன் 115 ஓடுது. இது வந்து பென்ஷன் ட்ரீட்மெண்ட். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், டைப் 1 ப்ராப்ளம். gift வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது கிஃப்ட்டுக்கு வந்து ஓவராலா ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 50,000ன்றது எல்லா கேட்டகரியிலையும் அப்ளிகபிள். மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருக்கட்டும், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருக்கட்டும், எல்லாமே கேட்டகரி அப்ளிகபிள். ஒன் மே ரிசீவ் கேஷ் கிஃப்ட் ஆஃப் rupees 35,000 and gift in kind rupees 36,000 without attracting any tax. 35,000 கேஷா வாங்கிக்கலாம், 36,000 கிஃப்டா வாங்கிக்கலாம். அதுக்கு டாக்ஸ் கிடையாது. ஓகேவா? ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவேஷன் ஞாபகம் இருக்காடா? செக்ஷன் 50C
110% of the sale consideration நம்ம calculate பண்ணிக்கணும். அந்த sale consideration விட stamp duty valuation ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுன்னா stamp duty valuation will become the net sale consideration. கரெக்டா? இல்ல அதை விட கம்மியா இருந்ததுன்னா actual sale consideration will become sale consideration. அதுதான் இங்க அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கண்ணா, மணியா வந்து நான் gift கொடுக்குறேன், கேஷ் அதாவது இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபரா கொடுத்தேன் in excess of 50,000 னா fully amount taxable. ஓகேவா? whole amount is taxable. மூவபிள் ப்ராப்பர்ட்டியா நான் எதுவுமே வாங்கிக்கல, gift கொடுத்துட்டாங்க without consideration, அப்போ வந்து fair market value is greater than வந்து 50,000 னா full fair market value taxable. consideration inadequate இருந்ததுன்னா if the fair market value is greater than consideration by 50 rupees, ஆனா for inadequate consideration difference is taxable. immovable property, property move பண்ணாம முடியாதெல்லாம் இருக்கு இல்லையா, அது without consideration, அது 50. ஆக மொத்தம் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டாம்ப் மூவபிள் ப்ராப்பர்ட்டியை இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் லேண்டு கணமா, அதுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவேஷன் வந்து டாக்ஸபிள். எப்போ 50,000 ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நம்ம அங்கே அதை படித்தோம் இல்லடா 110%, இங்கே வந்து 50,000 டார்கெட்டு. inadequateல வந்து 10% of consideration or 50%, whichever is greater, difference வந்து taxable இருக்கும். FMV அப்படின்றது வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு, SDV ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூன்றது லேண்டுக்கு. ஸோ நம்ம வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், taxation of gift பொறுத்த வரைக்கும் one may receive cash gift of rupees 35,000, இது வரைக்கும் வந்து இது அட்ராக்ட் ஆகாது, லிமிட் 50,000 வரைக்கும் அட்ராக்ட் ஆகுது. ஒருவேளை ஜாஸ்தியா எடுத்தனா ஃபுல் டாக்ஸபிள், வித்தவுட் கன்சிடரேஷன், inadequate consideration, ரெண்டு கேட்டகரி இருக்கு. FMV வந்து கிரேட்டர் than 50,000 னா ஹோல் FMV is taxable. FMV வந்து greater than consideration by 50,000 அப்படின்னா difference is taxable. மூவபிள் லேண்டுக்கு மட்டும் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவேஷன் வந்து ஃபுல்லி டாக்ஸபிளா இருக்கும் 50,000 னா. இங்க அதே மாதிரி ஹையர் ஆஃப் 10% of consideration is 50,000, that difference will be taxable. இது வந்து taxation of gift, இது வந்து family pension. இது மட்டும் நல்லா பார்த்துட்டு வாங்க நாளைக்கு கிளாஸ்க்கு வரும்போது. ஓகே, இந்த டாக்ஸேஷன் ஆஃப் கிஃப்ட் நல்லா படிச்சிட்டிங்கன்னா போதும். ஓகே, 50 அப்ளை பண்ணி படிக்கணும். Property includes virtual digital asset like cryptocurrency. Virtual digital assets என்றது already படிச்சிருக்கோம். It's a token generated through cryptographic means or otherwise called as by whatever name called, providing a digital representation of values exchanged without consideration with the promise or representation of having inherent value or functions as a
store of value or a unit of account including its use in any financial transactions or investment. It is any other digital asset as the central government வந்து எது ஸ்பெசிஃபை பண்றாங்களோ. ஒன்றும் இல்லடா, ஒரு சின்ன காயின்ல நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட சீல் இருந்து பண்ணா அதை கவர்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணாலும் அது தட் வில் பிகம் கிரிப்டோ கரன்சி. இவங்க வந்து அதை டிக்ளேர் பண்ணணும், இதுதான் வந்து அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணணும். காம்பன்சேஷன்ஸ் ஏதாவது வருது அப்படின்னா that will be part of it is taxable under the head income from other sources. Employees contribution, employee ஓட contribution from staff welfare fund, pf அவங்களோட contribution superannuation fund, அவன் வந்து employee state insurance எதா போட்டுறானா அது it will be taxable under the head income from other sources. Interest on security in debentures அந்த மாதிரி whatever central or state government that will be included under the part of income from other sources. Bond washing transactions இது என்னன்னு சொல்றேன். See ஒரு செக்யூரிட்டி வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் சரியா, அந்த செக்யூரிட்டிக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து மந்த்லி நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓகே, அப்போ entire interest shall be charged in the hands of assessee who holds security on such data. நான் அதுல இந்த டாக்ஸ் எவேஷன் கூட பண்ணிக்கலாம். எப்படின்னா bond washing is one of the method to skip from bond washing ஒரு bond வந்து sold immediately prior to coupon payment. ஓகே, coupon payment வரதுக்கு முன்னாடியே நான் பாண்டை செல் பண்ணிட்டேன் and again repurchasing once it has been paid ன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஐடியா இஸ் bonds price will be lower following an interest payment. ஒரு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் நடந்த உடனே பாண்டோட பிரைஸ் கம்மியாகும். அப்ப என்ன ஆகும், they can record a capital gain. see interest income நான் foregone பண்றேன். ஓகே, பட் ஒரு கேபிட்டல் கெயினா என்னால ரெக்கார்ட் பண்ண முடியும். அதே மாதிரி bond washing is a tax avoidance strategy and has been disallowed in several distinctions. see bond issuers periodic interest payments கொடுக்குறாங்க coupons ன்னு சொல்லிட்டு. coupons may be paid quarterly semi annually and represent interest income. interest income வந்து கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் பண்ண. இப்போ கூப்பன் நான் பே பண்ணிட்டேன், அப்ப என்ன ஆகும், price of the bond will typically come down. so இன்வெஸ்டர் என்ன பண்றானோ உன்னோட பாண்டை கூப்பன் பேமெண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி செல் பண்ணிட்டு கூப்பன் பேமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ரீபர்ச்சேஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்னா that interest income will be converted to a capital gain, a process known as bond washing. இது புரியுறதா கண்ணா? ஒரு கூப்பன் பே பண்றாங்க. ஓகே, இந்த கூப்பன் பே பண்றதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் வந்து செல் பண்ணிட்டாங்க, வேண்டாம் எனக்கு டாக்ஸ்லாம் கட்ட முடியாது அதுலன்ட்டு. திருப்பி பர்ச்சேஸ் பண்றாரு, பேமெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பர்ச்சேஸ் பண்றாருன்னா அப்ப என்ன ஆயிடுறது, அவர் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வாங்கல. ஸோ இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து is been converted to a capital gain, a process known as bond washing. புரியுதா? பாண்ட் ஆக்ஷன்ஸ்னா சொல்லமா, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தா நல்லா புரியும், பட் தியரிட்டிக்கலா இப்ப படிக்கிறதுனால சிலது உங்களுக்கு டஃப்பா இருக்க சான்சஸ் இருக்கு. பட் தென் பாண்ட் வாஷிங் டிரான்சாக்ஷன்ஸ்ன்றது என்னன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் முக்கியம் கண்ணா, பாண்ட் வாஷிங் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இங்க பாருங்களேன், மிஸ்டர் எக்ஸ் வந்து 1000 டிபென்ச்சர்ஸை வந்து
to his brother க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாரு. இன்னைக்கு 27/3 க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாரு to pay tax. அந்த security is repurchased by him, திருப்பி அடுத்த financial endingல repurchase பண்றாரு. அப்ப interest for the previous year, okay, though received by Mr. Y, it shall be taxable in the hands of Mr. X due to section 94 subsection 1. நல்லா பார்த்து, இது வந்து Y வந்து receive பண்ணியிருந்தாலும் it will be taxable in the hands of Mr. X because of the bond washing transactions. புரியுதா எல்லாருக்கும்? அவனோட அசர்ட்டை வந்து வித்துறாங்க, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே வித்துறாங்க. ஆனா அந்த இயர்ல வந்து he is not taxable, but interest for the previous year 2023-24 இருக்கு இல்லையா, அதை மட்டும் Y என்னதான் வாங்கினாலும் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணாலும் அது மிஸ்டர் எக்ஸ்க்கு வந்து அது டாக்ஸபிள் ஆகுறதுன்னு சொல்றாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் சம் வாட் எவர் இஸ் ரிசீவ்ட் in the life insurance scheme ஞாபகம் வச்சுக்கோங்க. see section sum வந்து லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து இஸ் கம்ப்ளீட்லி எக்ஸம்ட். ஒரு பர்சனோட டெத்ல ஒரு சம் ரிசீவ் பண்றாங்கன்னா அது எக்ஸம்ட். பட் மெச்சூரிட்டி போது அது ரிசீவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அது எப்படின்னா பாலிசி 31/3/2023ல முன்னாடி நடந்து இருக்கு அப்படின்னு 2000னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. 2003ல இருந்து 2012குள்ள அந்த பாலிசி இஷ்யூ பண்ணிருக்காங்க அப்படின்னா சப்போஸ் அவர் அதாவது டிசீஸ்ல ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா 20%, 20%. இல்ல ப்ரீவியஸ் இயர் 2012-13னா 10%, 10%. இப்ப கரண்டா அதுக்கு என்ன தெரியுமா 15%. அதோட கரண்ட் இன்சூர்ட் இஸ் வந்து எனி அதர் பர்சனா 10%. ஆக மொத்தம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அக்ரிகேட் அமௌண்ட் ஆஃப் பிரீமியம் does not exceed 5 lakhs in any of the previous year during the term of any of the policies. அந்த மாதிரி இருந்ததுன்னா whatever sum received under the life insurance policy is exempt. வந்து கிளாஸ் நான் அப்புறம் பேசுறேன். யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பாலிசிலையும் அதே மாதிரி தான் 2021க்கு அப்புறம் இருக்கிற மாதிரி இதே தான் 15%, 10%. ஓகேவா? கீமேன் இன்சூரன்ஸ் பாலிசியில எனி சர்க்கம்ஸ்டான்சஸ் வந்து taxable as salary or business income. ஒன்று டாக்ஸில இதுவாகும், அப்படி ஆலனா பிசினஸ் இன்கம், அப்படி ஆலனா இன்கம் ஃப்ரம் அசோசியேட்ஸ்ல எடுத்துக்கணும். அவ்வளவுதான். டிவிடெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. டிவிடெண்ட்னா என்னடா மித்ரா? டிவிடெண்ட்னா என்ன? என்ன டைம்ல ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்? என்ன டைம்ல ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்? ஹலோ ஹலோ சொல்லுங்க. நான் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் இல்ல எனக்கு கேக்குறது, எனக்கு இப்ப நல்லா கேக்குறது. சொல்லுங்க. ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்னா எக்ஸ்பிளைன் இட். டிவிடெண்ட்னா under what circumstances dividend will be declared? கம்பெனிஸ் பே பண்ணாங்க என்ன மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல? இல்ல ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது பண்ண மாட்டாங்க. when the company வந்து earns abnormal profits, that time the company will decide to take a part of profits, 1% of the profits, and give it to their shareholders. அதான் dividend. so dividend என்றது basically they are the distributions by the company to its shareholders. any accumulated profits லேருந்து which results in release of assets to the company. அதாவது இப்ப போனஸ் ஷேர்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னா போனஸ் ஷேர்ஸ் வந்து கம்பெனி டிக்ளேர் பண்ணனா அது டிவிடெண்ட் கிடையாது. எப்போ கம்பெனியோட ப்ராஃபிட்ல இருந்து அமௌண்டா டிக்ளேர் பண்றாங்களோ அதுதான் வந்து டிவிடெண்ட். அதே மாதிரி எனி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வந்து டிபென்ச்சர்ஸ், ஸ்டாக், டெபாசிட்ஸ், சர்டிஃபிகேட்ஸ் இன் எனி ஃபார்ம், இது எல்லாமே இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பை இது வந்து அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ், எனி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இவங்க to the extent to which company process accumulated profits, இது எல்லாமே பாத்தீங்கன்னா டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க. the market value of bonus shares is deemed as dividend in the hands of preference shareholders. bonus shares கொடுக்கறத வந்து டிவிடெண்டா டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. நோட் பண்ணிக்கோங்க.
tax points. Mm, accumulated profits என்ன அர்த்தம்னா கம்பெனி லிக்விடேஷன் போல பட் அது வரைக்கும் கம்பெனி சேர்த்து வச்சிருந்தது. கம்பெனிக்கு லிக்விடேஷன் போகும்போது அது வரைக்கும் என்ன அமௌண்ட் சேர்த்து வச்சிருக்காங்களோ அது எல்லாமே வந்து அக்யூமுலேட் ப்ராஃபிட்ஸ்னு சொல்லுவாங்க. நார்மல் டிவிடெண்ட், இன்ட்ரிம் டிவிடெண்ட், டீம் டிவிடெண்ட். நார்மல் டிவிடெண்ட்ன்றது ப்ராஃபிட்ஸ் வந்து டிக்ளேர் பண்றாங்க. இன்ட்ரிம் டிவிடெண்ட்ன்றது இந்த கோர்ஸ் ஆஃப் டைம் 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து ப்ராஃபிட் அசஸ் பண்ணும்போது உங்களுக்கு பயங்கரமா எக்ஸீடிங்கா வந்துருதுன்னா அப்போ டிவிடெண்ட். டீம் டிவிடெண்ட்ன்றது டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கலாம் இல்ல கம்பெனி அதை பே பண்ற மாதிரி இருக்கலாம், ரெண்டுமாவே இருக்கலாம். அதுதான் டீம்டு டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க. No, apart from interest expenses, no deduction shall be allowed from dividend income. அது ஞாபகம் வச்சுக்கணும். பைபேக் ஆஃப் ஷேர்ஸ்னா என்னடா விஷயத்தா? Company purchasing its own shares. Okay. The tax points வேணா இதுல படிச்சுக்கோங்க. வஷிதா இது படிங்க கண்ணா. டுவெண்ட்டி 2024ல ரத்னம் வந்து சன்ஃபார்மாலேருந்து டிவிடெண்ட் வாங்குறாரு. அதை அவர் he has invested in the shares by லோன் வாங்கி பண்ணியிருக்காரு. அதாவது இது எப்படின்னு சொல்றேன் சிச்சுவேஷன். வஷிதா இப்ப நீங்க வந்து ஒரு கம்பெனி வந்து நல்லா போடுதுன்னு நினைக்கிறீங்க வஷிதா. ஓகே, அந்த டைம்ல என்ன பண்றீங்கன்னு யாரோ ஒருத்தர் சொல்றாங்க அந்த கம்பெனி நல்லா போகும், உனக்கு பயங்கரமான ப்ராஃபிட் கிடைக்கும், அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. நீங்க என்ன பண்றீங்க? ஓகேன்னு சொல்லிட்டு பேங்க்லேருந்து லோன் வாங்கி பேங்க்லேருந்து 15 ஆமா 11 lakhsக்கு லோன் வாங்குறீங்க. லோன் வாங்கி என்ன பண்றீங்கன்னா சன்ஃபார்மா லிமிடெட் இருக்குல்ல அதுல இன்வெஸ்ட் பண்றீங்க இந்த மொத்த லோன் அமௌண்ட்டையும். ஓகேவா? இந்த லோன் அமௌண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கல்ல அதுக்கு சன்ஃபார்மா வந்து உங்களுக்கு எவ்வளவு டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னா சாரி 11 lakhsக்கு இது கிடைக்கிறது சம்வேர் அரௌண்ட் வந்து ஒரு 50 lakhs இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 50 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, 11 lakhsக்கு வந்து அவங்க லோன் கொடுக்குறாங்க. நீங்க பேங்க்குக்கு எவ்வளவு தெரியுமா இன்ட்ரெஸ்ட் பே பண்றீங்க? பேங்க்ல இருந்து அதுக்கு பே பண்ற இன்ட்ரெஸ்ட் வந்து 3 lakhs பே பண்றீங்க. let's say இது 30 lakhs வச்சுக்கலாம். பேங்க்லும் 30 lakhs, 3 lakhs பே பண்றீங்க இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? he has incurred collection charges. அதுல வேற உனக்கு collection charges 50,000 ரூபாய். அதாவது இங்க வாங்கி அங்க பேங்க்ல லோன் வாங்கி சன்ஃபார்மால ஷேர் வாங்குறீங்க, அதுக்கு 11 லட்சம் ரூபாய் டிவிடெண்ட் இவன் கொடுக்குறான். லோன் இன்ட்ரெஸ்ட் வந்து
ஸோ இதுதான் வந்து ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ். ஓகேவா? அவங்க என்ன சொல்றாங்க, டாக்ஸபிள் டிவிடெண்ட் கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. ஸோ வஷிதா இங்க பாருங்க, டிவிடெண்ட் 11 lakhs டா. ஓகே, இப்போ கிளாஸ் என்ன சொல்றதுன்னா, இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பீயிங் லோவர் ஆஃப் த ஃபாலோயிங். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர்? 3 லட்சம் ரூபாய். ஓகே, அதுல நீங்க என்ன பண்ணணும்னா 20% ஆஃப் தி டிவிடெண்ட். 20% ஆஃப் தி டிவிடெண்ட் அப்படின்னா 2,20,000. இது 3 lakhs. ஓகே ஓகேண்ணா, கரெக்ஷன் சார்ஜஸ் வந்து அதை எடுத்துக்கூடாது. இப்போ நீங்க நீங்க பாருங்க கண்ணா, இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் டிவிடெண்ட் சாரி 20% ஆன் டிவிடெண்ட் இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ். உங்களோட டோட்டல் டிவிடெண்ட் எவ்வளோ? 11 lakhs. அப்போ டாக்ஸபிள் டிவிடெண்ட் எவ்வளோ இருக்கும்? நீங்கள் ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் வந்து இதுக்கு லோவர் பார்க்கணும், இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இதுக்கு லோவர் எவ்வளோ? 2,20,000 உங்களுக்கு எக்ஸம்ஷன் மாதிரி போக இந்த 8,80,000 உங்களுக்கு டாக்ஸ் பிடிப்பாங்க. புரியுதாடா வஷிதா எல்லாருக்கும்? சி, ஆக்சுவல் டிவிடெண்ட் அப்புறம் லெஸ் interest expenditure lower of the following. Interest expenditure lower of the following na actual interest or 20% of the dividend. ஏன்னா நீங்க பேங்க்குக்கு இதுக்கா பேங்க்குக்கு வந்து ஒரு வருமானமும் வருது, ஒரு செலவும் வருது இல்லையா? இன்ட்ரெஸ்ட் ஒரு செலவு, வருமானம்ன்றது டிவிடெண்ட். ஸோ ரெண்டு விஷயம் பண்றீங்க. அப்போ ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 3 lakhs. 20% ஆஃப் டிவிடெண்ட் எவ்வளோ? 2,20,000. அப்போ ஆக்சுவல் டிவிடெண்ட்லேருந்து நீங்க இது லோவர் ஆஃப் இது பார்த்துட்டு 2,20,000 மைனஸ் பண்ணீங்கன்னா இதுதான் கவர்மெண்ட்டுக்கு வந்து நீங்க டாக்ஸா பே பண்ணணும். ஒருவேளை நீங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கோங்க கண்ணா, இன்ட்ரெஸ்டே பே பண்ணவே இல்லை அப்படின்னா இந்த இதுவே வரவே வராது. 11 லட்சத்துக்கும் நீங்க டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். பட் எப்போ நீங்க வந்து இதுக்காக தான் இன்ட்ரெஸ்ட் பே பண்றீங்களோ, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணனால தான் இன்ட்ரெஸ்ட் பே பண்றீங்களோ, அதனால இந்த கிளாஸ் பெனிஃபிஷியலா இருக்கட்டும். டு தட் எக்ஸ்டென்ட் நீங்க வந்து என்ன சொல்றது, டாக்ஸ் கட்டுறது கம்மியா இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட் அதர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து ஷால் நாட் பி அலவுட். கலெக்ஷன் சார்ஜஸ்லாம் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் கஷ்டப்பட்டு கட்டுறீங்க பிகாஸ் யூ ஹவ் இன்வெஸ்டட் ஃபார் சன் ஃபார்மான்றதுனால த ப்ரிவிலேஜ் இஸ் கிவன் லைக் ஓகே டு தட் எக்ஸ்டென்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து நீ ஒரு எக்ஸம்ஷன் மாதிரி எடுத்துக்கோ, ரிமைனிங்கை வந்து டிவிடெண்ட்ல நீ டாக்ஸ் பே பண்ணணும்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் புரியுறதா அது? டாக்ஸபிள் டிவிடெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து இல்லஸ்ட்ரேஷன் 155ல என்ன பார்த்தோம் நம்ம? பென்ஷன் ஸ்கீமில் அவங்க பென்ஷன் வாங்குறாங்க. ஸோ ஓல்டு ரிஜிம் நியூ ரிஜிம் லெஸ் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனில் 1/3 ஆஃப் பென்ஷன் ஆர் 15,000 ஓல்டு, 1/3 ஆஃப் 25,000, 1/3 ஆஃப் பென்ஷன் ஆர் 25,000 விச் எவர் இஸ் லெஸ்ன்னு போட்டு மைனஸ் பண்ணி இதுதான் வந்து அவங்களோட டோட்டல் இன்கம். அப் டு 3 lakhs வந்து டாக்ஸ் கிடையாததுனால 97,000 80,000 எதுவும் டாக்ஸ் கிடையாது. டாக்ஸேஷன் ஆஃப் கிஃப்ட்ல என்ன சொல்றாங்கன்னா 35,000 வரைக்கும் டாக்ஸ், 36,000 வரைக்கும் இன் கைண்டில் வாங்கினா எந்த விதமான டாக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவேஷன் மட்டும் 50C படி நம்ம டிஸ்கஸ் பண்ணது 110% சேல் கன்சிடரேஷன் அது அப்ளிகபிள். அதர் கேட்டகரி என்ன சொல்றான்னா 50,000க்கு மேல போயிடுச்சு, கேஷா தான் கொடுத்துருக்கேன்னா ஃபுல்லாவே டாக்ஸபிள். அதே 50,000க்கு மேல போயிடுச்சுன்னா அது ஃபேர் மார்க்கெட், அந்த மூவல் ப்ராப்பர்ட்டியோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் 50,000னா அதோட இது ஜாஸ்தினா அப்போ ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஃபுல்லா டாக்ஸபிள். இதுல பை 50,000 அதோட டிஃபரன்ஸ் என்ன இருக்கோ அது வந்து டாக்ஸபிள். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டினா என்ன? லேண்ட் இஸ் அன் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ லேண்ட் இது வாங்கும்போது ஒருவேளை அது வந்து ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவேஷனோட 50,000 கிரேட்டரா இருந்தா ஹோல் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவேஷன் வந்து டாக்ஸபிள். இது வந்து ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவேஷன் கிரேட்டர் தான் ரெண்டு கிளாஸ் 10% of consideration or 50,000 whichever is higher difference is taxable. இது taxable dividend. Actual dividend less interest expenditure அதுல என்ன clauseனா actual interest or 20% of interest ரெண்டுத்துல whichever is less ன்னு பார்த்துட்டு அதை வந்து நான் பெனிஃபிட்டா எடுத்துக்கலாம். ரிமைனிங் இது எல்லாமே taxable dividend.
டாக்ஸ் ஆன் வின்னிங் ஃப்ரம் ஆன்லைன் கேம்ஸ். இப்போ வந்து இன்டர்நெட்ல நிறைய ஆன்லைன் கேம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு டாக்ஸ் என்னன்னா 30%. இதுக்கு ஒரு clause இருக்கு, ஒரு நிமிஷம் இருங்க. இது ஒரு 1 மார்க்ல வருங்க, நான் நோட் பண்ணிக்கோங்க. Thirty percentage online game is a game that is offered on the internet and accessible by user, including any telecommunications. 30 percentage plus surcharge, if applicable, plus HEC at 4 percentage. HECன்றது வந்து ஹெல்த் எஜுகேஷனல் செஸ் 4 பர்சன்டேஜ். இது டிடக்ஷன் கிடையாது, இங்க நாட் அவைலபிள் எதுவுமே கிடையாது. எக்ஸ்பெண்டிச்சர், நோ எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் அலவன்ஸ் கேன் பி அலௌட் ஃபார் சம். ஸ்பெசிஃபிக் டிஸ்அலவன்சஸ், எனி பர்சனல், எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, பர்சனல் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் தி அசசி டிஸ்அலவுடு. அவுட் சைடு இந்தியாவில் எனி இன்ட்ரெஸ்ட் இதுவாக இருக்குன்னா அது டிஸ்அலவுடு. அமௌண்ட் பெய்ட் as வெல்த் டாக்ஸ் டிஸ்அலவுடு. பேமெண்ட் மேட் டு அ ரிலேட்டிவ் இன் எக்ஸஸ் ஆஃப் த ரெக்வயர்மெண்ட் டிஸ்அலவுட். 10,000க்கு மேல எந்த ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணாலும், அதர் தேன் வந்து அக்கௌண்ட் பே, செக், டிராஃப்ட் எது பண்ணாலுமே டிஸ்அலவுடு. ஓகே, இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம் இப்போ. இந்த எம்சிக்யூஸ் பின்னாடி கொடுத்துருக்காங்கல்ல கண்ணா, கொடுத்துருக்காங்க. 49 கொடுத்துருக்காங்கல்ல. அண்ட் fill up the blanks-உம் பார்த்துருங்க. ஓகே, fill up the blanks, எம்சிக்யூஸ் எல்லாமே பார்த்துருங்க. பாருங்க, compute taxable income under the head income from other sources of Mr. X from the following data.
private tuition fees received. ஓகேவா? இப்போ நாலாம் வந்து will come under the category of um, income from see um, if I am registered அப்படின்னா I will come under profession. If I am not registering now, I will come under the head income from other sources. So private tuition fees received வந்து 10,000 வந்து income from other sources. கேஷுவல் இன்கம் வரவே வராது. கேஷுவல் இன்கம்ன்றது ஒரு நொபோ எங்க இருக்கேனோ அங்க நான் ஒர்க் பண்றேன் அந்த மாதிரி சேஞ்ச் ஒரு இருக்கும். ஸோ கேஷுவல் இன்கத்துக்கு வந்து எப்படின்னா அதுல ஒரு எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. அது என்னெல்லாம் சொல்றேன், லாட்ரி அந்த மாதிரிலாம் சிலது இருக்கு. வின்னிங் ஃப்ரம் லாட்ரி 2000 இட் இஸ் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். கேபிசினா என்னன்னு சொல்லுங்க. அவார்ட் ஃப்ரம் கேபிசினா சூப்பர். கவுன் பனேகா குரோர்பத்தின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மெகா டிவி ஷோ இனிஷியலி அமிதாப் பச்சன் நடந்துட்டு இருக்காடா அது இன்னும்? இல்லையா இருக்குல்ல, ஓகே. அது வந்து அமிதாப் பச்சன் ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் அது கண்டினியூ ஆகி நிறைய பேர் இப்ப பண்றாங்க. கிராஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா, கிராஸ் நெட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி தரேன். கிராஸ் அப்படின்னா அந்த வேல்யூல டாக்ஸ் இஸ் ஸ்டில் டு பி டிடக்டட் அப்படின்னு அர்த்தம். நெட்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா டாக்ஸ் இஸ் ஆல்ரெடி டிடக்டட். ஸோ நீங்க எப்பவுமே இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் பார்க்கும்போது கிராஸ் வேல்யூ மட்டும்தான் எடுத்துக்கணும். அதாவது டாக்ஸ் இஸ் ஸ்டில் டு பி டிடக்டட்ன்ற வேல்யூ. ஏன்னா கீழே நம்ம ஃபைனலா எல்லா ஹெட்ஜையும் போட்டு டாக்ஸ் வேல்யூஷன் கண்டுபிடிப்போம். அப்ப கிராஸோடது மட்டும்தான் இங்க எடுத்துக்கணும். ஓகே. பென்ஷன் ஃப்ரம் தி எம்ப்ளாயர் ஆஃப் அ டிசீஸ்டு ஹஸ்பண்ட். கணவா இந்த பார்ட் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுங்க எல்லாரும். 25,000 ஓடுது. நான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தேனே இந்த மாதிரி பென்ஷன் இந்த பென்ஷன் 25,000 இருக்கு இல்லையா? அப்ப இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல என்ன வரும்? ஒர்க் அவுட் பண்ணுங்க இதே மாதிரி போட்டு. எல்லாரும் ஒர்க் அவுட் பண்ணுங்க இப்போ. சூப்பர்ரா. யார்ரா? மித்ராவா? வெரி குட் மித்ரா. ஒர்க்கிங் அனுப்பிச்சு விடுங்க செல்லம்.
Very good, Rashaya. Very good. So புரியுதாடா அந்த ஃபேமிலி இது? குட். ஆயிஷா சூப்பர். Old regime this or 15,000, new regime this or 25,000. அது மட்டும் எல்லாரும் போட்டுக்கோங்க. குட் மித்ரா. வேற யாராவது? ஜெயலக்ஷ்மி, வஷிதா, அக்ஷயா, சிவானி புரிஞ்சுதா சிவானி உங்களுக்கு? புரியலையா? அப்படியா? சரி சரி சரி. அஸ்வினி சூப்பர். வஷிதா ஏதாவது அனுப்பிச்சிருக்கீங்களாடா? அப்புறம் டெலீட்டடுன்னு வருது. ஓகே, போட்டு நல்லா நீட்டா போட்டு அனுப்பிச்சு விடுங்க எல்லாருமே. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. இது கரண்ட் டாக்ஸ் ரெஜிம்ல 25,000, ஓல்டுல வந்து 15,000. ஓகே வஷிதா குட்ரா. வேற யாரு? அக்ஷயா அக்ஷயா மாதிரி இருக்கே. சொல்லுமா. சொல்லிடுறாங்க. வேற யார் செல் பண்ணும்? சிவானி ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா கண்ணா? இல்லையா, கஷ்டமா இருக்கா? சரி சரி சரி. ஓகே. எப்போ வந்து அப்ளை பண்ணிட்டீங்களா செல்லம் புக்ஸுக்கு? சரி சரி சரி. அக்ஷயா 8333 ஆர் 15,000, நியூ டாக்ஸ் ரெஜிம்ல அதே 8333 ஆர் 25,000 வரணுமே, அது போடவே இல்லையே நீங்க. அது ரீடு பண்ணிக்கோங்க செல்லம், பண்ணுங்க. எல்லாரும் அனுப்பிச்சிட்டிங்களா? மித்ரா, ஐஷா, ஸ்ரேயா,
அஸ்வினி விஜயலட்சுமி என்னடா ஆச்சு? விஜயலட்சுமி என்னாச்சுடா? எனக்கு வரவே இல்ல. என்னாச்சு, உடம்பு சரியில்லையா என்ன? இந்த கணீர் வாய்ஸ காணோம், எங்க போச்சு? என்னாச்சு? சரி சரி சரி, அனுப்பிச்சு விடுங்க. 2 minutes வெயிட் பண்றேன். இல்ல, இஃப் யூ நாட் ஃபீலிங் வெல் கிளாஸ் முடிச்சுட்டு அனுப்பிச்சு விடுங்க. ஐ வில் வெயிட் ஃபார் 2 minutes. 4:10 வரைக்கும் வெயிட் பண்றேன். இல்லைன்னா நம்ம கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். எல்லாரும் ஹெல்த் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் இதில் பார்த்தோம்னா பென்ஷனு, டாக்ஸபிள் டிவிடெண்ட்டு, டாக்ஸ் ஆன் வின்னிங் ஃப்ரம் ஆன்லைன் கேம்ஸ், அப்புறம் இந்த இதை வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்மேட் கிராஸ்ன்றது டாக்ஸ் இன்னும் டிடக்ட் பண்ணலான்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே அக்ஷயா, எனக்கு அமுச்சு விடுங்க. அக்ஷயா, விஜயலட்சுமி நீங்களும் அமுச்சு விடுங்க. ஆ ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் டெபாசிட்ஸ், ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் டெபாசிட்ஸ் வில் பி ஃபார்மிங் பார்ட் ஆஃப் யுவர் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். அப்புறம் டைரக்டர்ஸ் ஃபீஸ் கிராஸ் அது எடுத்துப்போம் கண்டிப்பா. லெட்டிங் அவுட் ஆஃப் அ வேக்கண்ட் லேண்ட் அது கண்டிப்பா எடுத்துப்போம். லெட்டிங் அவுட் ஆஃப் அ வேக்கண்ட் லேண்ட். ஓகே. ரெம்யூனரேஷன் ஃபார் செக்கிங் த எக்ஸாமினேஷன் காப்பி ஆஃப் எம்ப்ளாயர் ஸ்கூல் அது வந்து சேலரியில வந்துடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கான பேமெண்ட் வந்து சேலரியில வந்துடும், டாக்ஸபிள் அஸ் சேலரி. இப்போ சிஏ எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எம்ப்ளாயர் ஸ்கூலுன்னு வரும்போது எம்ப்ளாயர்னு வரும்போது சேலரியில வந்துடும். சார்ட் அக்கௌண்டன்ட்ன்றது வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இப்போ நான் போய் சிடபிள்யூட ஃபவுண்டேஷன் பேப்பர்ஸ் இது பண்ணோம் அப்படின்னா எனக்கு கொடுக்குற ரெம்யூனரேஷன் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இன்கம் டாக்ஸ் ரீஃபண்ட் இன்கம் கிடையாது, இட்ஸ் நாட் அன் இன்கம். இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்கம் டாக்ஸ் ரீஃபண்ட் எஸ், அது வந்து இன்கம். காம்போசிட் ரெண்ட், ஓகே விஜயலட்சுமி. ஸோ காம்பனன்ட் சொல்கிறேன்.
இப்போ வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே ஃபர்னிஷ்ட் ஹவுசஸ் அப்படி தானே சொல்கிறாங்க இல்லை? ஹவுஸுக்கு மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கிற ஃப்ரிட்ஜு, கேஸு, அப்புறம் ஏசி, ஓகேவா, ஆல் சார்ட் ஆஃப் அமினிட்டிஸோட ஒரு வீடை வந்து நம்மளுக்கு கொடுக்கும்போது, அப்போ when I am not paying not only for the rent, okay, but also the owner gets the rent of other assets like furnitures or whatever, no, lift, security, air conditioning, இது எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்குறாரு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா காம்போசிட் ரெண்ட். இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. காம்போசிட் ரெண்ட்ன்றது எல்லாத்துக்கும் சேர்த்து இது பண்றது. அப்போ ரிலேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் 5000 போக ரிமைனிங் 5000 மட்டும்தான் இன்கம் ஃப்ரம் சோர்சஸ்ல வரும். ஓகேவா? ரெண்ட் ஆன் சப்லெட்டிங் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ரெண்ட் பெய்டு சப்லெட்டிங் ஓடத்துல வந்து மொத்தம் 20,000. அதில் ஆல்ரெடி ஒரிஜினல் ஓனருக்கு வந்து 12,000 கொடுத்தாச்சுன்னா ரிமைனிங் 8,000 மட்டும்தான் இன்கம் ஃப்ரம் சோர்சஸ். இன்கம் டேக்ஸ் பெய்டு காமிக்க மாட்டோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்சனல் எக்ஸ்பென்சஸ் காமிக்க மாட்டோம். அதே மாதிரி பேமெண்ட் மேட் டு எல்ஐசி அஸ் அ ப்ரீமியம் காமிக்க மாட்டோம். ஸோ எதெல்லாம் காமிப்போம்? ப்ரைவேட் டியூஷன் ஃபீஸ் காமிப்போம், வின்னிங் ஃப்ரம் லாட்ரி காமிப்போம், கேபிசியோடது வந்து காமிப்போம், பென்ஷனில் நம்ம கால்குலேஷன் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், பேங்க் டெபாசிட்ஸ் காமிப்போம், டேரக்டர்ஸ் ஃபீஸ் கிராஸ்ன்னு இருக்கிறது ஃபுல்லாக காமிப்போம். லெட்டிங் அவுட் எம்ப்ளாயர் ஸ்கூலுன்னா காமிக்க மாட்டோம், சேலரியில் வந்துடும். எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப். சிஏனா நான் போய் ஃபவுண்டேஷன் பேப்பர் திருத்துற மாதிரி. ரீஃபண்டுன்றது இன்கம் கிடையாது, ஆனால் அந்த ரீஃபண்டில் இன்ட்ரெஸ்ட்ன்றது இன்கம் ஃப்ரம் ஹவுசஸ். காம்போசிட் ரெண்ட்னா I am paying rent not only for the building but also for the amenities which have been provided by the owner. அப்புறம் சப்லெட்டிங் ஓடது மட்டும்தான் நம்ம வந்து பார்ட் ஆஃப் இட் வந்து இன்கம் ஃப்ரம் சோர்சஸ். இதுதான் வந்து ஹை லெவல் ஆஃப் இன்கம் ஃப்ரம் சோர்சஸ். illustration 117. So Sri Anil follows cash basis of as furnished receipts and payment இது கொடுத்துருக்காங்க. receipt payment, receiptனா which has come in, paymentனா வெளில போயிருக்கு. so following additional information, allowable depreciation, fire insurance அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. interest on listed debenture of A limited 18,000. நல்லா பார்த்துக்கோங்கண்ணா, இன்ட்ரெஸ்ட் received on a listed அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா நெட்டுன்னு அர்த்தம். இன்ட்ரெஸ்ட் ஆன் லிஸ்டட் இதனாலே நெட். அப்பனா என்ன அர்த்தம்? ஸோ 10% போகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. taxed as per the slab rates. see இத வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லிஸ்டட் டிபெஞ்சர் வந்து 10% டாக்ஸ் போகும் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம்.
ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா, டேக்ஸ் வந்து டிபெஞ்சர்ஸ்க்கு வந்து 10%. ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லிஸ்டட் டிபெஞ்சர்ஸ்க்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 18,000னா 90%ன்றது வந்து 80,000 டேக்ஸ் போக இருக்கிறது. அப்போ 100%ஓடது எவ்வளோ? கிராஸ் வேல்யூ தானே எடுத்துக்கணும், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். அப்போ 18,000 இன்டூ 100 டிவைட் பை 90,000. அப்போ டோட்டலா நம்மளோட டிபெஞ்சரோட வேல்யூ என்ன? வித்தவுட் டாக்ஸ் 20,000. அதுதான் இங்க எடுத்துக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக்ஸ் போக இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் லிஸ்டட் டிபெஞ்சர்ஸ்னாலே ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸ். ஆனா நம்ம இன்கம் ஃப்ரம் சோர்சஸ்ல டாக்ஸ் எடுக்காம அந்த கிராஸ் வேல்யூ தான் எடுத்துக்கணும். இட் இஸ் கிவன் இன் நெட், இட் ஹாஸ் டு பி கிராஸ்ட் அப், ஞாபகம் வச்சுக்கோங்க. லெட்டிங் ஆஃப் பில்டிங் அண்ட் மிஷினரி வந்து 1,50,000. அதுல வந்து பர்மனன்ட் அண்டர் காம்போசிட் லீஸ் 1,50,000. கலெக்ஷன் சார்ஜஸ், ரிப்பேர்ஸ், கேபிட்டல் ரிப்பேர்ஸ், இதெல்லாம் போக இன்ட்ரெஸ்ட் பெய்ட் அவுட் சைட் இந்தியா வித்தவுட் டிடக்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த பில்டிங் எல்லாமே போக 1,50,000 இன்னர் காலம். லெட்டிங் வந்து கலெக்ஷன் சார்ஜஸ் மைனஸ் பண்ணிட்டு 1,000, 5,000, அப்புறம் 16,000 கேபிட்டல் ரிப்பேர்ஸ் வராது. ஸோ 8,000 போனோம்னா 1,40,000. அப்புறம் கிஃப்ட் ஃப்ரம் ஃபாதர். ஃபாதர்ன்றது ரிலேட்டிவ் இல்லையா, அதனால எடுத்துக்க கூடாது. கிரவுண்ட் ரெண்ட் ரிசீவ்டு ரிலேட்டட் டு ஃபினான்ஷியல் 2023-24. ஸோ 600 எடுத்துக்கணும் இது. அதை தவிர அலோவபிள் டெப்ரிசியேஷன் ஆன் பில்டிங், ஃபயர் இன்சூரன்ஸ், இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. Since assessee follows cash basis, income shall be chargeable and expenditure shall be allowed on cash basis. Debenture income to be grossed up. Capital repairs are not allowed. Interest paid outside India without deducting tax shall not be deductible expenditure. இது allowable depreciation on building and machinery இங்க வராது. Fire insurance on building வந்து not paid இங்க வராது. ஒன்னு house property, ஒன்னு வந்து will go to profits and gains or business or profession. அந்த block அதோடது. ஸோ ஆக மொத்தம் இதுல வந்து you have to gross it up. To gross up, அதுக்கு நான் explain பண்ணியிருக்கேன். ரிலேட்டிவ்க்கு வந்து no should not be included in gift from father வந்து வராது. அது வந்து from a relative. gift from fatherன்றது relative, அதனால வராது. it will not come. இது சம் புரியுதாடா? 16 and 17 புரியுதா? ஏதா டவுட் இருக்கா? இன்கம் ஃபர்ஸ்ட் ஒன் இதுடா. இன்ட்ரெஸ்ட் ஆன் லிஸ்டட் டிபெஞ்சர்ஸ்னா என்ன அர்த்தம்னா, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் லிஸ்டட் டிபெஞ்சர்ஸ். லிஸ்டட் டிபெஞ்சர்ஸ்க்கு எப்பவுமே 10% டாக்ஸ் போயிடுங்கண்ணா. 18,000னா இது டாக்ஸ் போனதுக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூ. ஓகேவா? இது நெட் வேல்யூ. கிராஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப டாக்ஸ் 10% போடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல 10% போச்சுன்னா கிராஸ் எவ்வளவா இருக்கும்? 100% இருக்கும். இது 90% இருக்கும். அதனால தான் போட்டிருக்கேன். 90%க்கு 18,000னா 100%க்கு எவ்வளோ? 18,000 into 100 divided by 90. So 20,000. So இதுல 10% போட்டோம்னா 18,000. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? அவ்வளவுதான். அவ்வளவுதான் கண்ணா. ஸோ இதெல்லாம் ஹோம்ஒர்க்காக பண்ணுங்க. இது ஹோம்ஒர்க்கு. முக்கியமானது 3 தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேமிலி பென்ஷன், இந்த டாக்ஸபிள் டிவிடெண்ட்டு, அப்புறம் டாக்ஸ் ஆன் வின்னிங் ஃப்ரம் ஆன்லைன் கேம்ஸ்க்கு அந்த டாக்ஸ் ரேட்டு எம்சிக்யூவில் வரும். அப்புறம் வந்து பாண்ட் வாஷிங் டிரான்சாக்ஷன்ஸ்னால் என்னன்னு பார்த்துக்கோங்க. டாக்ஸேஷன் ஆஃப் கிஃப்ட், இந்த இது மட்டும் பார்த்துக்கோங்க.
அப்புறம் இந்த ரெண்டு சம்ஸ். இது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஸோ இந்த புக் பேக் எக்ஸசைசஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதுலேருந்து வரதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி. ஓகே, இது நம்ம நாளைக்கு பார்க்கலாம் கண்ணா. ஐடிடி பார்க்கலாம். ஐடிடி இன்புட் டாக்ஸ் கிரெடிட் போட்ட சம் வரைக்கும் தான் டவுட் இருக்காடா?